வணக்கம் நண்பர்களே, புத்திசாலியான நரியின் கதையை பார்க்கலாம். காட்சி 1. வயதான சிங்கத்தின் தவிப்பு. அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் மெதுவாக நடந்து வருகிறது. அதன் உடல் மெலிந்து போயிருக்கிறது. பற்களும் நகங்களும் தேய்ந்து விட்டன. பசியால் கண்கள் சிவந்திருக்கின்றன. சிங்கம் ஒரு பாறை மேல் அமர்ந்து, இளமையில் காட்டு ராஜாவாக இருந்த நான் இப்போது உணவுக்கே தவிக்கிறேனே என்று பெருமூச்சு விடுகிறது. காட்சி 2. குகையைக் கண்டுபிடித்தல். சிங்கம் உணவு தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. வழியில் ஒரு ஆழமான குகையைக் காண்கிறது. குகை வாயிலில் பல சின்னஞ்சிறு விலங்குகளின் காலடி தடங்கள் தெரிகின்றன. உள்ளே சென்றும் வெளியே வந்தோம். சிங்கம் சிரித்துக்கொண்டு, இந்த குகை தினமும் யாரோ ஒரு விலங்கின் வீடு போலிருக்கிறது. இங்கே ஒளிந்திருந்தால் எனக்கு உணவு கிடைக்கும் என்று நினைக்கிறது. காட்சி 3. சிங்கம் ஒளிதல். சிங்கம் குகைக்குள் நுழைகிறது. இருளில் ஆழமாக மறைந்து அமர்கிறது. அதன் பெரிய காலடி தடங்கள் குகை வாயிலில் தெரிகின்றன. ஆனால் வெளியே வரும் தடங்கள் இல்லை. சிங்கம் பொறுமையாக காத்திருக்கிறது. பசி வயிற்றைச் சுருக்குகிறது. காட்சி 4. நரி திரும்புதல். மாலை நேரம். ஒரு புத்திசாலி நரி உணவு தேடி வெளியே சென்று திரும்பி வருகிறது. அது குகை வாயிலுக்கு வந்து நிற்கிறது. தரையை உற்றுப் பார்க்கிறது. சிங்கத்தின் பெரிய காலடி தடங்கள் உள்ளே சென்றிருக்கின்றன. ஆனால் வெளியே வரவில்லை. நரி உடனே சந்தேகப்படுகிறது. ஆபத்து என்று மனதில் நினைக்கிறது. காட்சி 5. நரியின் தந்திரம். நரி பயந்தாலும் அமைதியாக இருக்கிறது. குகை வாயிலில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிடுகிறது. குகையே, குகையே, நான் வந்துவிட்டேன் என்று நிறைய உணவு கொண்டு வந்திருக்கிறேன். எப்போதும் போல் வா உள்ளே என்று ஏன் சொல்லவில்லை? வரவேற்க மாட்டாயா? காட்சி 6. சிங்கத்தின் ஏமாற்றம். குகைக்குள் ஒளிந்திருந்த சிங்கம் அதிர்ச்சி அடைகிறது. குகை பேசுமா என்று நினைத்து, நரி உள்ளே வர வேண்டும் என்ற ஆசையில் குரலை மாற்றி, வா, வா உள்ளே என்று கூப்பிடுகிறது. காட்சி 7. நரியின் புத்திசாலித்தனம். நரி உடனே புரிந்து கொள்கிறது. இது சிங்கத்தின் குரல். குகை ஒருபோதும் பேசாது என்று மனதில் சிரிக்கிறது. மீண்டும் கூப்பிடுகிறது. குகையே, நீ இன்று பேசவில்லை என்றால் நான் வேறு இடத்துக்கு போய்விடுவேன். இனி இங்கு வரமாட்டேன். காட்சி 8. நரி தப்பித்தல். நரி 4 கால் பாய்ச்சலில் ஓடி காட்டுக்குள் மறைகிறது. சிங்கம் குகையிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறது. நரி தப்பித்துவிட்டது. சிங்கம் ஏமாந்து தலையை குனிந்து பசியுடன் நிற்கிறது. நீதி: சின்னஞ்சிறு அறிகுறிகளை காலடி தடங்கள் போல் கவனித்து ஆபத்தை உணர்ந்து புத்திசாலித்தனத்தால் தப்பிக்கலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைகள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.